இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சில்லி பேபி கார்ன். இப்போ நம்மக்கிட்ட முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பேபி கார்னை இந்த மாதிரி வந்து வேக வச்சு வச்சுருக்கோம். அடுத்ததாக இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறோம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு பெப்பர், இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேன் வச்சுருக்கோம். இதில் கொஞ்சமாக எண்ணெய், பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தான் இந்த சாஸை நம்ம பண்ணுறோம். சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். வினிகர் 1 டீஸ்பூன். நம்ம பொரிச்சு வச்சுருக்க பேபி கார்னை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்மக்கிட்ட இருக்க பெப்பர், இதுலேயே நம்மக்கிட்ட இருக்க வெள்ளை எள்ளு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தாள். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த சில்லி பேபி கார்ன் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம்.